ஹலோ நண்பா! இன்னைக்கு காட் பாஸோட சாப்டர் 11 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். போன சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 கிரேட் வில்லன வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர்ல என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட் மாரி ஒரு இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் கிரேட் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, 3 கிரேட் வில்லன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மணி கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா, இவன் கலெக்ட் பண்ணாம நம்ம ஆள்ட்ட அடி வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ, வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். போதும் நிறுத்துன்னு சொல்றான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, "உன் கார்டு ஓப்பன்ல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டெவில் மாரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ, அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தள்ளி விட்டுறான். நம்ம செகண்ட் கிரேட் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாயில நொரத்தள்ள ஆரம்பிச்சுருச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான். ஸோ, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 கிரேட் வில்லன் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரேட் வில்லன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறான். "நீ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட் பண்ணி குடுக்கணும். அது மட்டும் இல்லாம, அந்த செகண்ட் கிரேட் வில்லன் இருக்கான் பார்த்தியா? அவன யார் அடிச்சாங்களோ, அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கூப்பிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா, நாளைக்கு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட வந்து ஸ்பேர் பண்ண போற." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ, இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அல்லு உட்டுருது. அவ்வளோதான், நாளைக்கு நான் செத்தேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறான். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ, ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. யாருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ, யாருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இப்படி நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல யாரோ வர மாரி தெரியுது. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஸோ, யாருன்னு பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மாவும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஜினும் வந்து ஒரு வாக் போலாங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்திருப்பாங்க. ஸோ, வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹாஜினோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஜின்ட்ட பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ நிப்பா, "ஏய் ஹாஜின், இது நீ தானே?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அது மாரி வந்துன்னா நம்ம ஹீரோவும் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஜின வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ, ஹாஜின் பார்க்குறது எப்படின்னா, "ஏன் இத்தன நாள் நீ வந்து பார்க்கல?" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த லுக் இருக்கும். ஸோ, ஹாஜின்ட்ட வந்து கேட்குறான், "என்ன ஹாஜின் நல்லா இருக்கியா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ, ஹாஜின் வந்துட்டு என்ன சொல்றா அப்புட்ன்னா, "நான் காஃபி ஷாப்புக்கு போறேன். என் பின்னாடியே வா." அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போறா. இது 2த்தையும் இத கேட்டுட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நிக்கிறாங்க. ஆஹா! இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே! அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டுருக்காங்க. ஸோ, ஆஜின் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காளா. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணா அந்த கஃபே தான் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஈடன் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே காட்டுறாங்க. ஸோ, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா, கஃபேக்கு வந்துட்டாங்க. ஸோ, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். "ஸோ, எப்படி இருக்கு உடம்புலாம்? நீ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வந்துட்டியா?" அந்த மாரிலாம் கேட்குறான். அதெல்லாம் பரவால்ல. நல்லா தான் இருக்கு. நான் அதுலேருந்து கடந்து வந்துட்டேன்." அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ, அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். ஜுஜுட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜிம்மில இருக்கிற எல்லாமே உன்னைய வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஆமா, ஆமா. கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினையும் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். "நீ ஸ்கூலுக்கு வரலையா?" அந்த மாரி வந்துட்டுனா கேட்குறான். அவன் சொல்றான் தான், வீட்லயே இருந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கூல் வந்து முடிச்சுக்குவேன். என்ன என் கிரேடு தான் கொஞ்சம் அடி வாங்குவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன கிரேடு?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். "அதெல்லாம் உன்ன விட நல்ல கிரேடு தான்டா எடுப்பேன் பன்னி." அந்த மாரி வந்து சொல்றாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு, கண்டிப்பா நீ என்னோட நல்ல கிரேட் தான் எடுப்ப. ஆனா இனிமே என்னைய பன்னின்னு கூப்பிட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது." அந்த மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வெட்கப்படுறா. ஸோ, ஏன் அப்புட்ன்னா, நம்ம ஹீரோ தான் வெயிட்ட குறைச்சு தரமா இருக்கான் இல்லையா? அழகா இருக்கான் இல்லையா? அந்த மாரி சொல்றான். ஸோ, வாட்டெவர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா மூஞ்சிய திருப்பிக்கிறா. ஸோ, டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, எவனோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, அ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டிடெக்டிவ் போய் கேட்டிருப்பாரு நம்ம ஹீரோயினி கிட்ட. அ அந்த நாள் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாரு. ஸோ, அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த மாரி சொல்லிட்டுருப்பான். அந்த மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போதே, இவன் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சடனா என்ன ஆகுதுன்னா, எவனோ பாத்ரூம் போயிருப்பான் போல. பாத்ரூம் போயிட்டு யார் மேல இருக்கிற கோவத்தையோ பாத்ரூம் கதவுல கட்டியிருப்பான் போல. ஸோ, செம்ம வேகமா இழுத்து சாத்தவும், அது பெரிய சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்றான். "சாரிப்பா, கொஞ்சம் வேகமா சாத்திட்டேனோ?" அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஸோ, ஹீரோயினிகிட்டயும் சொல்றான். "அது கொஞ்சம் வேகமா தான் சாத்திட்டான் போல இல்ல. ரொம்ப சத்தம் அதிகமா கேட்டுருக்கு." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினிய பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஹீரோயினி வந்து தலைய குனிஞ்சுட்டு ஒரு மாரி நர்வஸா இருக்கா. என்னடான்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சத்தம் வந்துட்டு அவள அஃபெக்ட் பண்ணியிருக்கு போல. ஸோ, ஆஜின் வந்து பார்த்தீங்கன்னா, குனிஞ்சுட்டு ஒரு மாரி வந்து நடுங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "எங்க அம்மாவ கூப்பிடு, எங்க அம்மாவ கூப்பிடுன்னு" சொல்லிட்டு இருக்கா. ஸோ, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தொட போறானா, தொடம்போது, "என்னைய தொடாத, எங்க அம்மாவ கூப்பிடு" அப்படின்னு வந்து சொல்லி ஸோ, நம்ம ஹீரோ வந்துட்டு எவ்வளவோ கூல் டவுன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவான். ஸோ, ஆஜின் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஃப்ரெண்டு தானே ஆல்ரெடி ஏற்கனவே ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாங்க. ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, "ஸோ அமைதியா இரு, அமைதியா இருன்னு" பார்த்தீங்கன்னா சொல்லி பார்ப்பான். ஸோ, மேல கைய வைக்க வருவானா, ஸோ மேல கை வைக்க வந்தோனே, "என்னைய தொடாத. ஸோ எங்க அம்மாவ கூப்பிடு, எங்க அம்மாவ கூப்பிடு, கால் மை மாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பா. ஸோ, இதெல்லாம் பார்த்தோனே ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிடுது.
ஸோ ஏன் அப்புட்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த பொண்ணு தானே. அதாவது மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கா. அது வந்து ஸோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கதவு சாத்துற சத்தத்த கேட்டுட்டு வந்து இந்த அளவுக்கு பயப்படுறா அப்புட்னா, ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி அஃபெக்ட் ஆயிருப்பா அப்படிங்கிறத வந்து வேணா நீங்களே பார்த்துக்கங்க. ஸோ குனிஞ்சிட்டு ஒரு மாரி வந்துனா அழுகவே ஆரம்பிச்சிடுறா. செம்மையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ அந்த கண்ணீர் துளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த பெயின வந்துட்டு எந்த அளவுக்கு ட்ராயிங்கில காட்ட முடியுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணா நம்ம ஸ்கூல தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூல தான் காட்டுறாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சில ஒரு பயம் தெரியுது. அந்த மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரவுடி மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் தெரியுது. ஸோ அந்த பயத்தோட போய் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, காசு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புல்லி பண்ண ஆரம்பிச்சிடுறான். "நீ காசு குடுக்கல அப்புட்னா, நீ செத்தடா மவனே!" அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போதே, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ நிக்கிற மாரி காட்டுறாங்க. ஸோ யார்றான்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கோவத்துல நிக்கிறான். ஏங்கிறது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சது அப்புட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ செம்ம கோவத்துல நிக்கிறான். ஸோ யாரோ நிக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு மூஞ்செல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிறான். "என்னடா வேணும்? எதுக்குடா வந்து இங்க நிக்கிற?" அப்படின்னு ஒரு பயத்தோட கேட்கும்போது தான் சொல்றான், "அவன்கிட்ட என்னைய கூட்டிட்டு போ." அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ இதுவரைக்கும் நம்ம சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11 சாப்டர் போட்டிருக்கோம். ஸோ இதுவரைக்கும் யாராவது வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த சாப்டர் வந்து பார்க்கணும்னா, அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கமா இருக்கும். ஃபைட் சீன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.